உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் இரவு செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். நாளொன்றுக்கு 2500 கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், இதற்கு முன்னர் நாளொன்றுக்கு 1200 கடவுச்சீட்டுகள் மட்டுமே வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அவசரமாக வெளிநாடு செல்ல வேண்டியவர்கள் கடவுச்சீட்டு பெறும் தனி கருமப்பீடம் திறக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கருமப்பீடத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் குழுவினரால் பரிசீலனை செய்யப்பட்டு விரைவாக கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஜயபால தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 45,87,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 2 சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய நகர காவலரால் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பளை கவுளகல பிரதேசத்தில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி நேற்றைய தினம் அம்பாரவையில் கண்டுபிடிக்கப்பட்டதோடு கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபரும் நகர காவலரால் கைது செய்ய. இன்றைய தினம் தைப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்துள்ளார். பொய்யான வாக்குறுதிகளை கெஜ்ரிவால் அறிவிப்பதாகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து எந்த வார்த்தையும் பேசவில்லை என காங்கிரஸ் மந்திரியான எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி விமர்சனம். இத்தாலி நாட்டின் தீவு ஒன்றில் 32 ஆண்டுகள் தனியாக வாழ்ந்த நபர் அதை விட்டு வெளியேற்றப்பட்டு 3 ஆண்டுகளின் பின் மரணமடைந்துள்ளார். சுவிஸ் இத்தாலி எல்லையில் பனிச்சறுக்கு விளையாடச் சென்ற 5 பேர் பயங்கர பனிச்சறுக்கில் சிக்கிக் கொண்டார்கள். அவர்களில் 3 பேர் பரிதாபகரமாக பலியாகிவிட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன. ஜெர்மனியில் தேர்தல் நெருங்கிவரும் நிலையில் 2வது பெரும் கட்சியாக வெற்றி பெறலாம் என கருதப்படும் கட்சி ஒன்றும் புலம்பெயர்ந்தோரை மொத்தமாக நாடு கடத்த திட்டம் வைத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. வடகொரிய வீரர்கள் உக்ரைன் வசம் சிக்கும் சூழல் ஏற்பட்டால் தற்கொலை செய்து கொள்ளுமாறு அதிபர் கிம் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் இப்போது தீவிரமடைந்துள்ள சூழலில் ரஷ்யாவுக்காக 10,000 வடகொரிய வீரர்கள் போரிட்டு வருவதாக கூறப்படுகின்றது. உக்ரைன் மீதான படையெடுப்பு 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் தற்பொழுது ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரிய வீரர்களும் களமிறங்கியுள்ளார்கள். வெளியான தரவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 300 வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 2700 பேர்கள் காயமடைந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. நைஜீரியாவில் பல போராட்ட குழுக்கள் உருவாகியுள்ளதாக அரசு தரப்பில் பல கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. நைஜீரியா வடகிழக்கு மாநிலமான போர்னோவில் ஒரு வார இறுதியில் நடந்த தாக்குதலில் குறைந்தது 40 விவசாயிகள் கொல்லப்பட்டதாக அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு போர்னோ மாநிலத்தில் இஸ்லாமிய போராளிகள் என்ற சந்தேகப்படும் தீவிரவாதிகளின் தாக்குதல் குறைந்தது 40 விவசாயிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸை ஒட்டி பாலிசேட்ஸ் பகுதியில் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் காட்டுத்தீ பரவ ஆரம்பித்திருக்கின்றது. வேகமாக பரவி அப்பகுதியை முழுவதும் சுற்றி வளைத்து தீயினால் காற்றில் அடர்புகை மற்றும் துகள் மாசுக்கள் கலந்திருக்கின்றன. இந்த நிலையில் மருத்துவ அவசர நிலை அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து 1.8 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பிற்காக வெளியேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. எலான் மஸ்கின் எக்ஸ் தளம் தனது செயற்கை நுண்ணறிவு துறையில் புதிய அத்தியாயத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட குரோக் AI என்ற புதிய செயலியானது பயனர்களுக்கு ஒரு புதிய அளவியான உரையாடல் மற்றும் படைப்பாற்றல் அனுபவத்தை வழங்குகின்றது. குரோக் AI பயனர்களுடன் இயற்கையான உரையாடல் மேற்கொள்ளப்படும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான IPL கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் அணிகளின் தலைவராக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ICC சாம்பியன் கோப்பைக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 2வது குழந்தை பிறந்ததால் மற்றும் முழங்கால் காயத்தை நிர்வகிக்கவும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரை பெட் கமின்ஸ் தவறவிட்டிருந்தார். காயம் காரணமாக கேசில்வுட் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 2வது போட்டிக்கு பின்னர் தொடரில் இருந்து விலகியிருந்தார்.
இந்த நிலையில் பெத் கமின்ஸ் மற்றும் கேசில்ஸ்போர்ட் இருவரும் ஐசிசி சாம்பியன் கோப்பைக்கான ஆஸ்திரேலிய அணிக்கு திரும்பியுள்ளார்கள். IPL 18வது சீசன் எப்பொழுது எங்கே தொடங்குகிறது என்பது குறித்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. IPL 2025 தொடரின் முதல் போட்டி வரும் 21ஆம் தேதி கல்கத்தாவில் நடக்க உள்ளது. இறுதிப் போட்டியும் அதே மைதானத்தில் மே 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மகளிர் பிரீமியர் லீக்கின் 3வது சீசன் பிப்ரவரி மாதம் முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை நடைபெறும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.